السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعن جابر بن سمرة رضي الله عنهما أنه قال: كنا إذا أتينا النبي صلى الله عليه وسلم جلس أحدنا حيث ينتهي. رواه أبو داود. ஜாபிர் பின் சமரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நாங்கள் வருகை தந்தோம் என்றால் எங்களில் ஒருவர் எந்த இடம் கிடைக்கிறதோ அந்த இடத்திலே அமர்ந்து கொள்வார்கள் என்று ஜாபிர் பின் சமரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். ஒரு மஜ்லிஸ், ஒரு சபை, அந்த சபைக்கு நாம் வருகிறோம் என்றால் அந்த சபையை நாம் வகுந்து கொண்டு உள்ளே வந்து அமர வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அந்த சபையில் எங்கே இடம் கிடைக்கிறதோ அங்கே அமர்ந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய பணிவுக்கு, அடக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். நான் பெரியவன், அதிகாரத்திலே உள்ளவன், பெரிய ஆலிம் என்பதற்காக வேண்டி அந்த சபையை பிரித்து கொண்டு உள்ளே சென்று அமர வேண்டும் என்பது கிடையாது. அது பெருமையின் அடையாளமாக, கர்வத்தின் அடையாளமாக ஆகிவிடும். ஜாபிர் பின் சமரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் எங்களுடைய குணாதிசயம் இப்படித்தான் இருந்தது என்று அவர்கள் நமக்கு விளக்கம் சொல்கிறார்கள். முன்னாடியே நாம் வந்துவிட்டோம் என்றால், சபை கூடுவதற்கு முன்னாலேயே, மக்கள் குழுமுவதற்கு முன்னாலே நாம் வந்து விட்டோம் என்றால் நாம் முன்னால் வந்துவிட வேண்டும். முதல் சப்புகளை நிறைக்க வேண்டும். தாமதமாக வந்துவிட்டு எல்லா மக்களும் கூடியிருக்கிற போது அந்த சபையை கிழித்து கொண்டு அவர்களை பிரித்து கொண்டு தாண்டி கொண்டு வருவது என்பது சபை நாகரிகம் இல்லை என்பதை நமக்கு இந்த பாடம் உணர்த்தி காட்டுகிறது. குறிப்பாக ஜும்மா நாள் பாங்கொலிச்ச மாத்திரத்திலே நாம் பள்ளிவாசலை நோக்கி விரைந்து வர வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிர்ந்தார்கள், ஒரு மனிதர் ஜும்மா நாளிலே தம்முடைய வீட்டில் நல்ல முறையில் சுத்தம் செய்து கொண்டு எண்ணெய் பூசி நறுமணம் தடவி வீட்டிலிருந்து வெளியே வந்து பள்ளி உள்ளே நுழைகிற போது இருவரை பிரிக்காமல் முன்னாலே வந்து விட்டார் என்றால், அல்லாஹ் நாடி அளவுக்கு தொழுதுவிட்டு அவர் அமைதியாக இருந்தார் என்றால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. முதல் ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடையில் அவர் செய்த அத்தனை பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்திருக்கிறார். இங்கே நமக்கு அவர்கள் என்ன எடுத்து சொல்கிறார்கள் என்று கேட்டால், பாங்கொலிச்ச மாத்திரத்தில் எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமோ வந்து முதல் சஃப்புகளை நிறைவு செய்ய வேண்டும். எல்லாரும் வந்து உட்கார்ந்ததற்கு பின்னாலே கிடைக்கின்ற இடத்திலே அமராமல் வெளியே இருந்து உள்ளே மக்களுடைய கருத்துக்களை தாண்டியவாறு இருவர் சேர்ந்திருப்பார்கள், அவர்களை பிரித்து கொண்டு உள்ளே வந்து அமர்வது என்பது அது சபை நாகரிகம் கிடையாது. அவர்களுக்கு இறை மன்னிப்பு கிடையாது என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைய பாடத்திலே சபை நாகரிகம் பற்றி முக்கியமாக பேசப்படுகிறது. ஒரு சபையிலே பேசப்படுகின்ற பேச்சுக்கள் நல்ல பேச்சுக்களாக, கண்ணியமான பேச்சுக்களாக, ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களாக, அறிவுபூர்வமான பேச்சுக்களாக, தமக்கும் தமது சமுதாயத்துக்கும் பயன்படுகிற பேச்சுக்களாக அமைய வேண்டும் என்பதில் சிந்தித்தும் சந்தேகமில்லை. இதையும் தாண்டி அந்த சபையில் ஏதாவது சில பேச்சுக்கள் கூடுதலாக வந்திருக்கலாம். அந்த கூடுதலான பேச்சுக்களுக்கு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பரிகாரத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மன் ஜலஸபி மஜ்லிஸின் கஸரஃபி லகத்துஹு கால கபலா யக்குமின் மஜ்லிஸிஹி என்று சொல்லி ஒரு பரிகாரம். நம்முடைய தப்லீக் சாத்திகள் ஓதுகின்ற அந்த அருமையான அந்த தஸ்பீஹ், சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக், இந்த தஸ்பீஹை நாம் முக்கியமாக ஓத வேண்டும். நம்முடைய வீட்டிலே ஒரு மஜ்லிஸ் கூடியிருக்கலாம், பள்ளிவாசலிலே ஒரு சபை கூடியிருக்கலாம், ஒரு மஷூரா நடக்கும். இது போன்ற காலகட்டங்களில் அந்த பேச்சுவார்த்தை நிறைவடைகிற போது, ஒரு பஞ்சாயத்து கூட நடக்கலாம், பேச்சுவார்த்தை நிறைவடைகிற போது அந்த பேச்சுவார்த்தைகளில் லகத்து ஏற்பட்டிருக்கும். லகத்து என்றால் சற்று கூடுதல் குறைவான வார்த்தைகள், வரம்பு மீறிய வார்த்தைகள் வெளிப்பட்டிருக்கலாம். அது மன்னிக்கப்பட வேண்டுமென்றால் இந்த தஸ்பீஹை உரைக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைக்கிறார்.
அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் தப்லீக் சாத்திகள் இதை அவர்கள் நல்ல விஷயங்களைத்தான் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வார்த்தை, தவறுதலான வார்த்தை வந்து விடலாம் அல்லவா? அதற்கு பரிகாரமாக, யா அல்லாஹ் நீ தூயவன், நீ புகழுக்குரியவன், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் எவனும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன், உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு வேண்டுகிறேன், உன் பக்கமே மீள்கிறேன் என்கிற அந்த வார்த்தையை சொல்லி நாம் வெளியேறுகிற போது அந்த சபையிலே நாம் ஏதாவது தவறுகள் செய்திருந்தோம் என்றால் அப்போதே அது மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைக்கிறார். எனவே நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சற்று எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. நாளைக்கு கஃபாரத்துல் லிமா யகூனு ஃபில் மஜ்லிஸ் என்று கூறுகிறார்கள். அந்த மஜ்லிஸில் ஏற்பட்ட ஒன்றுக்கு அது கஃபாராவாக இருக்கிறது. கஃபாரா என்றால் குற்றப்பரிகாரம். அதே போல தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சபையா ஒரு 4 பேர் ஒன்று கூடி பேசுகிறீர்களா, நல்ல விஷயங்களைத்தான் பேசுவீர்கள். பேசுகிற போது ஒரு பிஸ்மில்லா சொல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி பேச வேண்டும். அதையும் தாண்டி ஸலவாத்துக்கள் சொல்லி கொண்டோம் என்றால் அது மிகவும் சிறப்பு வாய்ந்தது, ஒரு பரக்கத்து வாய்ந்தது. இல்லாத போது தான் அந்த மஜ்லிஸிலே ஒரு பரக்கத்து இல்லாமல் போய்விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவினார்கள், மா ஜலஸ கௌமுன் மஜ்லிஸா லம் யதுகுருல்லாஹ தஆலா ஃபீ வலம் யுஸல்லு அலா நபிய்யும் ஃபீ இல்லா கான அலைஹி திரா ஃப இன்ஷா அத்தபஹும் வ இன்ஷா கஃபர லஹும். சில பேர் ஒரு மஜ்லிஸை ஒன்று கூடி அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யவில்லை, ஏக இறை தூதர் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஸலவாத்தும் சொல்லவில்லையா, அந்த மஜ்லிஸிலே அவர்களுக்கு பரக்கத்து இல்லாமல் போய்விடும். திரா என்றால் பரக்கத்து துண்டிச்சு போகும் என்ற அர்த்தம். ஒரு அபிவிருத்தி இல்லாமல் போய்விடும். அதனுடைய விளைவு என்ன ஆகும் என்று கேட்டால், இந்த சபையில் நடந்த அந்த தவறுகள் காரணமாக இப்போ இன்ஷா அதபும் அல்லாஹ் நாடினால் அவர்களை அதாபு செய்யவும் வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்போ இன்ஷா கஃபரலகும் அல்லாஹ் நாடில் மன்னிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாம் பேசுகின்ற போது, சம்பாஷிக்கின்ற போது, கலந்துரையாடுகிற போது மிகவும் கவனமாக, எச்சரிக்கையாக, குறிப்பாக பிஸ்மில்லா சொல்லி அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் என்று சொல்லி நல்ல விஷயங்களை பேச வேண்டும். மட்டுமல்ல, ஸலவாத்துகள் இடையிடையே ஓதிக்கொண்டோம் என்றால் அந்த ஸலவாத்து நம்மை பாதுகாக்கும், அந்த திக்ர் பாதுகாக்கும். இதே போன்று தான் நாம் இரவிலே படுக்க போவது மிக மிக முக்கியம். நாம் திக்ர்கள் அமல்களோடு நாம் படுக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய மக்கள் கடைசி நிமிஷம் வரை 12ஆக இருக்கலாம், 1 மணியாக இருக்கலாம், மொபைல் பார்த்துவிட்டு அந்த மொபைலை ஆஃப் கூட பண்ணாமல் அப்படியே தூங்கி கொண்டிருப்பார்கள். அது தானாக ஆஃப் ஆகி கொண்டிருக்கும். தூங்கி முழித்த மாத்திரத்தில், விழித்த மாத்திரத்தில் முதலிலே அவருடைய கைகள் தேடுவது அந்த மொபைல் தான். எவ்வளவு தூரம் நம்முடைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். இதனுடைய விளைவுகள் குடும்பங்களிலே ஏற்படுகிறது, பிணக்குகள் ஏற்படுகிறது. வீட்டுக்கு வருகிற அந்த மருமகள்கள் இருக்கிறார்களே, மொபைலும் கையுமாக இருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு ஃபத்வாவுக்கு மொபைலை பறிமுதல் செய்தும் கூட ஒரு ஜோடிகளை வாழ வைப்பதற்காக வேண்டி, ஜோடிகளை வாழ பக்கத்திலே மணல்மேட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய ஊரிலிருந்து அந்த பையன் வருகிறார். எல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் முடிந்து விட்டது. இனி மொபைல் கையில் இருக்கக்கூடாது என்று எப்போது பார்க்கலாம், இரவு பகலாக. அதில் கடைசியில் அந்த பெண்மணி தம்முடைய சேலையிலே மறைத்து கொண்டு உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். அதை பார்த்து விட்டார், கணவன் பார்த்து விட்டார். இப்போது பிரிவினை உறுதியாகிற அளவுக்கு ஆகிவிட்டது. இப்படி நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக குடும்பத்திலே நிறைய கசப்புகள், நிறைய பிணக்குகள் ஏற்பட்டவாறு இருக்கிறது. அல்லாஹ் அந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். ஆனால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்தார்கள், வமன் தஜா முது தஜா லா எதுக்குருல்லாக ஃபீ கானத் அலைமினல்லாஹி திரா. ஒருவர் படுக்க சென்றார் என்றால், அல்லாஹ்வை அவர் திக்ர் செய்யாவிட்டால் அவருக்கு எந்த ஒரு பரக்கத்தும் இருக்காது என்றார்கள் பெருமானார் ரசூலே. நாம் இரவு தூங்க போவதற்கு முன்னாலே ஓத வேண்டிய இந்த தஸ்பீகள், திக்ர்கள், அமல்கள், யா அல்லாஹ் உன் பெயரால் தான் நான் இறக்கிறேன் உறங்குகிறேன், உன் பெயரால் தான் நான் ஹயாத்தை பெறுகிறேன், உயிர் பெறுகிறேன், தூக்கத்திலிருந்து விழிக்கிறேன் என்கிற அந்த திக்ர்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டு, எவ்வளோ ஸலவாத்துகள் ஓதிக்கொண்டு கெட்ட கெட்ட கனவுகளெல்லாம் வராமல் இருக்கும். பல பேர் கனவுகளுக்கு நம்மிடத்தில் விளக்கம் கேட்டு நச்சரிக்கிறார்கள். இந்த கனவுகளுக்கு எங்கே சென்று விளக்கம் தேடுவது என்றே நமக்கு மிகவும் சிரமமாக இருக்கும். ஏன், எதனால் இந்த கெட்ட கனவு, ஹராபான கனவுகள் ஏற்படுகிறது என்று கேட்டால், திக்ர்கள், அமல்கள், ஸலவாத்துகள் ஓதிக்கொண்டு உறங்குவதில்லை இதனுடைய விளைவுகள். ஆக ஒரு சபையிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதோடு இந்த விஷயத்தையும் சேர்த்து என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் பெருமானாருடைய அந்த ஹதீஸுகளில் தீர்வு இருப்பதை பார்க்கிறோம்.
அந்த தீர்வு பிரகாரம் வாழ்வதற்கு நாம் முயற்சிப்போம். அல்லாஹ் நல்ல புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.